இல்ல அதுதான் சொல்றேன். திமுகக்கு இப்ப என்ன ஆயிருச்சுன்னா 5000 ரூபாய் கேஷ் கொடுக்க பார்க்க மக்களை வந்து ஒரு பேராசைக்கு வந்து கொண்டு வராங்க. 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டு ஜெயிச்சு முடிச்சோன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பேராசையை முக்கியமா அர்பன்ல இல்லாம கிராமப்புறத்துல இது உருவாக்குறாங்க. கிராமப்புறத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த 8000 ரூபாய் கூப்பனை பிரிண்ட் பண்ணி நாங்க கொடுக்க போறோம். இது தேர்தல் அறிக்கையில இருக்கு, தேர்தல் அறிக்கைன்னு சொல்றேன். தேர்தல் இருக்கையில் இருக்குங்கிறது ஜெயிச்சு வந்த பிறகு இந்த அரசு கொடுக்கணும். திமுக அரசு திமுகவோட கட்சி கொடுக்கணும்னு சொல்ல, நாங்க ஜெயிச்சதும் அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் 8000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு நாங்க ஜெயிச்ச பிறகு சொல்லியிருக்கே தவிர திமுக அரசு சொந்த பணத்தையோ இல்ல திமுக வந்து தன்னுடைய கட்சி பணத்தையோ கொடுக்குறேன்னு வந்து தேர்தல் வாக்குறுதி கிடையாது. அவங்களுடைய வாக்குறுதி அரசு வெற்றி பெற்ற திமுக ஜெயிச்சுட்டா தமிழக அரசு கொடுக்கும். திமுக வந்து தனிப்பட்ட முறையில் 8000 ரூபாய் கொடுக்காது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம்? கவர்மெண்ட் ஜெயிச்ச பிறகுதான் அந்த ஸ்கீமை கொண்டு வர முடியும். திமுக வந்து இன்னைக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. இந்த தேர்தல் அரசியலை தவறா செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அதுதான் தேர்தல் கமிஷன் நாங்கள் சொல்ல போறோம். தேங்க்யூ. போதை கலாச்சாரம் அதிகரிக்கிறது, பெண்கள் எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாங்க. இந்த குற்றச்சாட்டை தவிர வேற குற்றச்சாட்டை வைக்க முடியாது. முதல்வர் இருக்க மேடையிலே எங்க இல்ல அம்மா பிரேமலதா வாயாலே சொல்லிட்டாங்க, பெண் பாதுகாப்பு இல்ல, ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஒரு தமிழ்நாடு அவங்களை வச்சுக்கிட்டே தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை விமர்சிக்கணும்? இதுல தானே இப்ப ஒரு பெண்கள் பாதுகாப்பு, ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய பிரேமலதா அம்மா இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல தமிழ்நாடு என்ன நடக்குன்னு நானே திருப்பி சொல்றேன். பிரேமலதா அம்மா யாருமே இல்லாம 12 மணிக்கு ஆர்கே நகர் நடந்து போயிட முடியுமா? நான் கேட்கிறேன். அதை விட்டுருங்க. காவல்துறையில இருக்கக்கூடிய சகோதரி, கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி 12 மணிக்கு நடந்து போயிட முடியுமா? தைரியமா? தமிழ்நாடு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கா? அப்ப அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க பெண்கள் பாதுகாப்பு இங்க சரியா இல்ல, கஞ்சா சேல்ஸ் இருக்கு, ட்ரக் சேல்ஸ் இருக்குன்னு. இதுக்கு மேல வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கூட்டணிக்கு போன ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? அது ஹிந்தி படம். ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. பாகிஸ்தான்ல போய் ஒரு உளவாளியா செயல்படுவாங்க. துரேந்தர். நான் பாக்குறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் இருக்கக்கூடிய துரேந்தர் அவங்க நினைக்கிறேன். சோ இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கைக்காக ஆரம்பிச்சாரு? இந்த திமுக தீய சக்தி குடும்பத்தையும் ஒழிக்கணும்னு. அதுல இருந்து விலகி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் பேசுறாங்க பாத்தியா? அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மனசாட்சியும் சரி, அவங்களுடைய ஆன்மாவும் சத்தியமா சாந்தி அடையவே அடையாது இந்த பேச்சுக்கள்லாம் கேட்கும் பொழுது. அப்படி